என்னுடைய கஸ்டமர் அனைவருக்குமே வணக்கம். ஸோ ரொம்ப கஸ்டமர் எனக்கு கால் பண்ணுறீங்க. ஸோ அமீர் சார், நீங்கள் போடக்கூடிய இந்த வீடியோக்கள் எல்லாமே ரொம்ப செம்மையாக போடுறீங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் நிறைய கொடைக்கானல், ஊட்டி, மூணார், ஸோ இந்த இடத்தெல்லாம் நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுறீங்க, நீங்கள் பேசுகிற விஷயமும் அழகாக இருக்குது, நீங்கள் செலக்ட் பண்ணுற பிளேஸும் அழகாக இருக்குது. உங்களுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ அழகான பிளேஸ் கிடைக்கிது அப்படின்றீங்க. ஸோ நான் எதையுமே திட்டம் போட்டு அந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணுறது இல்லைங்க. நான் எங்கேயாவது நிப்பாட்டுறேன், ஸோ அந்த இடம் அழகாக இருக்குது. இந்த புகழ் எல்லாமே இறைவனுக்கு தாங்க. ஸோ இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நான் ஒரே ஒரு அறிவுரை சொல்கிறேன். என்னுடைய கஸ்டமர் அனைவருக்குமே நான் ஒரே ஒரு அறிவுரை சொல்கிறேன். நம்ம எதற்காண்டியும் எப்போவுமே கோவப்படக்கூடாது. கோபம் நம்ம வாழ்க்கையில் ஒரு அழிவை நோக்கக்கூடியது. எப்போவுமே சந்தோஷமாக நம்ம மனசை வச்சுக்கோங்க. நம்மளை யாராவது கோவப்படுத்துகிற மாதிரி பேசுனாங்க அப்படின்னா நீங்கள் சிரிக்க பழகுங்க. எல்லாருமே நம்மளை கோவப்படுத்தணும், நம்மளை டென்ஷன் ஆக்கணும்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பாங்க. ஸோ அவங்களுடைய கோபத்தை நம்ம சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லணும். நான் அப்படி தாங்க இருப்பேன். என் வாழ்க்கையில் கோபங்கிறது எதுவுமே வராது. எதையுமே அசால்ட்டாக எடுத்துக்கிடுவேன். ரொம்ப குழந்த மாதிரி என்னோடய மனசை வச்சுக்கிறேன். வெகுளித்தனமாக இருப்பேன். இந்த சோது வினயம் இந்த அப்படின்ற எண்ணங்கள்லாம் எனக்கு வராது. நான் சின்ன பிள்ளையிலேருந்து அப்படி தாங்க. என்னோடய மனசு ஒரு குழந்தை மாதிரியாக தான் இருக்கும். குழந்தைத்தனமாக பேசுவேன். மனசுக்குள்ளே எதுவுமே எனக்கு இருக்காது. ஸோ நான் அப்படி தான் உள்ளவேன். ஸோ அதே மாதிரி என்னோடய யூடியூப்பை பார்க்கக்கூடிய நீங்கள், என்னோடய இன்ஸ்டாகிராமை பார்க்கக்கூடிய நீங்கள், ஸோ எதுக்காகவும் எப்போவுமே கோவப்படாதீங்க. ஸோ சிரிச்சுக்கிட்டு 4 பேர்கிட்ட பழக பாருங்கள். பிஸ்னஸில் பல டென்ஷன்கள் வரும். இப்போ நம்ம லைஃப்பில் காலையில் வீட்டிலேருந்து கிளம்புவோம். ஸோ அப்போ நம்ம லைஃப்பில் எவ்வளோ பேர் சந்திப்போம். பிஸ்னஸ்லேயும் சரி, ஸோ டோட்டலாக நண்பர்களும் சரி, நமக்கு வரக்கூடிய நிறைய வழிதடங்களும் சரி, நம்மளை கிராஸ் பண்ணி 1000 வாகனங்கள் போகும். அதெல்லாம் கடந்து போகும். அப்போ அந்த கோபங்கிறது ஏதாவது ஒரு சூழ்நிலை நம்மக்கிட்ட வரும். அந்த கோபத்தை கட்டுப்படுத்தி சிரிக்க பழகும். ஸோ அப்படி சிரிக்க பழகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு வியாதியுமே வராது. எந்த ஒரு வியாதியுமே உங்களுக்கு சூழாது. ஓகேங்களா? மனம் அமைதியும் மன நிம்மதியும் வேணும் அப்படின்னா ஸோ சிரிக்க பழகிக்கங்க. அவ்வளோதாங்க. நான் எப்போவுமே அப்படி தாங்க. ஸோ அப்புறம் ரொம்ப பேர் கேட்டீங்க, சார் நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணுற பிளேஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, கொடைக்கானல் போனீங்க, அந்த பிளேஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எப்படி இந்த இடம்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, ஸோ உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி இடங்கள்லாம் உங்களுக்கு தோணுது, ஒரு சினிமா டைரக்டர் மாதிரி லொக்கேஷன் பார்த்துட்டு இந்த இடத்த செலக்ட் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. இல்லைங்க, நான் எதுவுமே யோசிச்சுலாம் அதை செலக்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா எங்கேயாவது நிப்பாட்டுறேன், அது தன்னாலேயே அமையுது. நீங்கள் மக்கள் எல்லாருமே பாராட்டுறீங்க, எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ அப்புறம் எங்களுக்கு பக்ரீத் வருது. இன்னும் சில நாட்கள்லாம் பக்ரீத் எங்களுக்கு வருது. ஸோ என்னை படைச்ச இறைவனுக்கு நாங்கள் என்னுடைய ஆடுகளை குர்பானி கொடுப்போம். ஸோ உங்களுக்காண்டி என்னோடய இறைவன்கிட்ட நான் ப்ரேயர் பண்ணுறேன். இறைவா, என்னோடய யூடியூப் சேனலில் பார்க்கக்கூடிய எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், அவங்க குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கணும், அவங்க குடும்பத்தில் சந்தோஷம் கிடைக்கணும், எல்லா மக்களும் எந்த நோயும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும், அவங்களுக்கு நீண்ட ஆயுசக்கூடிய இறைவா. எத்தனையோ குடும்பங்களில் எவ்வளவோ கஷ்டத்தை கொடுக்குறேன், எல்லாத்துக்குமே எந்த கஷ்டமும் இல்லாமல் சந்தோஷத்தை கொடு. இந்த உலகத்தை நீதான் படைத்தாய், இந்த மனிதர்களை நீதான் படைத்தாய். ஸோ எல்லோருக்கும் சந்தோஷத்தை கொடு. உங்களுக்காக நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுறேன். நான் மட்டும் சந்தோஷமாக இருக்கேன்னு நினைக்கலங்க, எல்லோருமே சந்தோஷமாக இருக்கணும். டோட்டலாக நம்ம சேனலை பார்க்கக்கூடியவங்க, நம்ம சேனலை பார்க்காதவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக மன நிம்மதியோட குடும்பத்தோட இறைவனுடைய ஆசீர்வாதத்தோடு நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லி உங்களுக்காண்டி நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம டிவிக்குள்ளே போகலாமா? இப்போ என்ன டிவிக்குள்ளே போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு அருமையான ஆஃபர் பண்ணுறேன். என்ன மாதிரி ஆஃபர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பக்ரீத்தை முன்னிட்டு 32 இன்ச்சு அழகான 4K டிவி சரியான ஆஃபர். 32 ஒரு ஆஃபரில் தரேன், 43 ஒரு ஆஃபரில் தரேன், ஸோ 46 ஒரு ஆஃபரில் தரேன், 55 ஆஃபரில் தரேன், 60 ஆஃபரில் தரேன், 65 ஆஃபரில் தரேன், 75 ஆஃபரில் தரேன். இதெல்லாம் எங்களுக்கு பக்ரீத் வருது. இந்த பக்ரீத் திருநாளில் ரேட்டு குறைச்சி கொடுக்கணும். நீங்கள் சந்தோஷமாக என்னோட சேர்ந்து என்னுடைய பக்ரீத்தையும் நீங்கள் கொண்டாடணும், அனைவருமே கொண்டாடணும். ஓகேங்களா? நம்மெல்லாம் இறைவனால் படைக்கப்பட்ட மனிதர்கள். ஓகேங்களா? அதுக்காக இந்த ஆஃபர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதை நல்ல வழிக்கு நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. ரொம்ப கம்மியாக தரேன். நீங்கள் எத்தனையோ கடைகளை யூடியூப்பில் போடுறாங்க, ஸோ அவங்கள விட ரொம்ப கம்மியாக தரேன். நீங்கள் ஃபோன் போட்டால் அவங்க ஊர்லேயே கொண்டாந்து மாட்டி விட்டு பணத்தை வாங்கிக்கிறேன். ஸோ நிறையா பேசுன்னு நினைக்கிறேன். பட் இன்றைக்கி மிட் நைட் 20 ஆயிடுச்சு, மணியும் 11:20 ஆயிடுச்சு.
ஸோ வீடியோ போடுறதுன்னு கவலைப்பட்டீங்க. ஸோ அவங்களுக்காக தான் அந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன். உங்களுக்கு டிவி தேவைப்பட்டால் உங்கள் மதுரை அமீர் அன்றைக்கி கால் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கு. தேங்க்யூ நண்பா.